நடிகர் ரவி ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு நெப்போட்டிசம். ஒரு எடிட்டரோட பையன். அருமையான படம் அவங்க அண்ணன் மூலிமா வந்துச்சு. இப்போ அவரோட ஃபேமிலியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, வெளியே வந்து வேறு ஒரு பாடகியோடு இருந்து புதுசாக ஒரு ஸ்டூடியோ, அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. சினிமாவில் வந்து புது புது ஐடியாஸ்லாம் வந்து க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறாங்க. அந்த க்ரியேட்டிவிட்டி பண்ணுறதுல ஏன் வேறு இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தோண மாட்டேங்குதுன்னு இன்றைக்கி டேட் வரைக்கும் தெரில. விக்ரம்னு சொல்லி ஒரு படம் ஓடிச்சு. அந்த படம் எவ்வளோ 900 கோடி ஓடிச்சுன்னாங்க. அது எவ்வளோ ஓடிச்சு அப்படிங்கிறது தெரில. ஃபோர்டு கம்பெனி அப்போ விற்க போகிறாங்க 450 கோடி அப்படிங்கிறாங்க. ஏன் மற்றவங்களாம் வேலை கொடுக்குறதுக்குலாம் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பணத்தை எப்பயுமே வந்து புரட்டவே கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அன்னைக்கு காமராஜர் விவசாயத்தோட பணத்தை எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்காக யூஸ் பண்ணார். இவங்களுக்கு இத்தனை 2000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்